வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் வெஜி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஹெல்த்தி கம்ஃபர்டிங் மீல், க்ரீமி ப்ராக்கலி செடர் சூப். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை இப்போ பார்த்துடலாம். இந்த இன்க்ரீடியன்ஸை நான் ஒரு 10 பேருக்கு சூப் பண்ணுற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 3 ப்ராக்கலி ஹெட் சாப்ட், 1 பொட்டேட்டோ உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கிரேட் பண்ணி தண்ணியில் ஊற போட்டிருக்கேன், இல்லாட்டி இது கருப்பாயிடும். 2 கேரட் சாப்ட். இது 3த்தையும் சேர்த்து போட்டு வேக வைக்கணும். யூஸ்வலாக வெஜிடபிள் ப்ராத் போட்டு வேக வச்சா நல்லாயிருக்கும். இங்கே நான் வெஜிடபிள் பேஸ் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு வேக வைக்க போகிறேன். இது எல்லாத்தையும் வேக வச்சதுக்கப்புறமா ஒரு கொதி விடணும். அப்போ இந்த கேரட்டை ஆட் பண்ணால் இந்த கலர் நல்லா பாப் அவுட் ஆகும். இங்கே 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் வச்சுருக்கேன். நீங்கள் டெய்ரி ஃப்ரீ வெர்ஷன் பண்ணுறதா இருந்தால் இதை ஆயில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1 yellow ஆனியன் ரஃப்லி சாப்ட், 1/3 கப் ஆஃப் ஆல்மண்ட் ஃப்ளவர் வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது க்ளூட்டன் ஃப்ரீ வெர்ஷன். யூஸ்வலாக 1/3 கப் ஆஃப் ஆல் பர்பஸ் இந்த மைதா மாவுன்னு சொல்லுவோம்ல, அதை போட்டு பண்ணணும். இங்கே மீடியம் செடர் 1 கப் வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் இன்க்ரீடியன்ஸ். பிளான்ட் பேஸ்டு சீஸ் கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் ஆஃப் இட்டாலியன் சீசனிங், பீட்சா சீசனிங் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் ஆஃப் பெப்பர் ஃப்ளேக்ஸ் அண்ட் 1/2 டீஸ்பூன் ஆஃப் பெப்பர் ஆர் கார்லிக் ரஃப்லி சாப்ட். விப்பிங் க்ரீம் நல்ல ரிச்னஸ் கொடுக்கும். பிளான்ட் பேஸ்டு மில்க்கோ இல்லை நார்மல் மில்க்கோ வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சால்ட் டேஸ்ட். இந்த மாதிரி ஒரு அடிக்கணமான டீப் பேன் வச்சுட்டு இதை அடுப்பு சுட்டுடுத்து இப்போ பட்டர் ஆட் பண்ணிடலாம். இப்போ பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆன உடனே கார்லிக்கையும் ஆனியனையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியனுக்கு தேவையான சால்ட்டை போட்டு வதக்கிக்கலாம். லேசாக வதங்கினா போதும், ரொம்ப சேப்பாலாம் வதங்க வேண்டாம். இப்போது நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற ஃப்ளாரை ஆட் பண்ணலாம். மைதா மாவு வச்சுருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆல்மண்ட் ஃப்ளாரை ஆட் பண்ணுறேன். இந்த மாவு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். மாவை போட்டு வதக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணும், இல்லாட்டி ரொம்ப அடி பிடிச்சிடும். இது இப்போ நல்லா வதங்கி எடுத்து இப்போ பெப்பர் அண்ட் பெப்பர் ஃப்ளேக்ஸ், இட்டாலியன் சீசனிங் இது 2த்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெஜிடபிள் ப்ராத் இருந்ததுன்னா வெஜிடபிள் ப்ராத்தை ஊற்றிக்கலாம். நான் இங்கே தண்ணியை ஊற்றிட்டு வெஜிடபிள் பேஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ப்ராக்கலி, கேரட் அண்ட் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இது வெஜிடபிள்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு மூடியை போட்டு ஃபுல்லாக வேக வைக்கணும். இது இப்போ நல்லா வெந்தெடுத்தோ இது ஆறின உடனே பிளெண்டரில் போட்டு அரைச்சிட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணலாம். ஒரே ஒரு டிப்பு, இதை பண்ணுறது நீங்கள் ஒரு பார்ட்டிக்காகவோ இல்லை டின்னருக்காகவோ பண்ணால் இது வரைக்கும் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ அரைச்சிட்டு ஒரு தடவை கொதிக்க விட்டுக்கலாம். நான் இப்போ டின்னருக்காக இது பண்ணுறதுனால ஹேண்ட் பிளெண்டரை யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறேன். ஹேண்ட் பிளெண்டரோட அட்வான்டேஜ் என்னென்னா இந்த மாதிரி சூடாக இருக்கும்போது நம்மளால் ஈஸியாக பிளெண்ட் பண்ண முடியும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இந்த கிரேட்டட் கேரட்ஸ் போட்டு கொதிக்க விடலாம் கொஞ்ச நேரம். இப்போ இந்த குவான்டிட்டிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சீஸ் வேற போட போகிறோம், அதனால சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கப்பு க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப கொதிக்கணுங்கிறது தேவையில்லை, லேசாக கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சூப்பு ரெடி. சீஸை இப்போ அடுப்பில் போட வேண்டாம். இந்த மாதிரி சுட சுட நம்ம சர்வ் பண்ணும்போது அதை கார்னிஷ் பண்ணுற மாதிரி போடலாம். இந்த ஹெல்த்தி டேஸ்டி சூப் ரெசிபி உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டி ஹெல்த்தி ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.